தாவேகவுக்கு சிபிஎம் கட்சி ஆதரவளிப்பது குறித்து டெல்லியில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பேட்டி அளித்திருக்கிறார். இது குறித்த முக்கிய தகவலுடன் இணைகிறார் தலைமைச் செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன், விவரங்கள். அபிரகாம், சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பது குறித்து முடிவு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் டெல்லியில் சிபிஎம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பேபி அளித்துள்ள பேட்டியில் இன்னும் சில மணி நேரத்தில் சிபிஎம் தனது முடிவை அறிவிக்கும் என்றும், தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் மேற்கொள்வதற்கு என்னென்ன செயல்பாடுகளை செய்ய வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் சிபிஎம் கட்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் சிபிஎம் கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிப்பார்களா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தால் மட்டுமே சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை தமிழகத்தில் நிரூபிக்க முடியும் என்பதால் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுப்பதுதான் சரியானது என்று சிபிஎம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பேபி கூறியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சிபிஎம் கட்சி ஆதரவு 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அளித்தால் இப்பொழுது 108+5 அதாவது 113 என இருக்கிறது. சிபிஎம் கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தால் 115 என்ற எண்ணிக்கையை அந்த தாவேகாவுக்கு அந்த ஆதரவு எண்ணிக்கை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் 2 பேர் ஆதரவு அளிப்பதற்கு சிபிஐ கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு அளித்தால் அந்த 117 என்ற எண்ணை இந்திய தமிழக வெற்றி கழகம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கூடுதலாக 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. ஏனென்றால் அந்த 108 என்பதில் 2 தொகுதிகள் விஜய் ஜெயித்த தொகுதி, அது ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்றால் ஒரு சபாநாயகரை தேர்வு செய்யும் போது அந்த கட்சியின் எண்ணிக்கை 106ஆக குறைந்துவிடும். இதனால் இப்போது 106+5 111, சிபிஎம் 2 113, சிபிஐ 2 115 என்றுதான் அந்த எண்ணிக்கையின் அளவு இருக்கும். இதனால் மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால்தான் அந்த 118 என்ற அறுதி பெரும்பான்மை எண்ணிக்கையை பெற முடியும். இதனால் சிபிஎம் இப்போது அந்த கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பேபி அளித்துள்ள பேட்டியின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க சிபிஎம் கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பது போல அந்த கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பேபி பேட்டி அளித்திருக்கிறார் டெல்லியில். இன்னும் சற்று நேரத்தில் சென்னையிலிருந்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிரகாம்.